விவசாயிகள்தான் நம் வாழ்வின் ஆதாரம் என்றும் கடந்த 4 ஆண்டுகளில் உணவு உற்பத்தி 4 லட்சம் டன்னை எட்டியுள்ளது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நடைபெற்ற வேளாண் கண்காட்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது டெல்டா பாசனத்திற்கான தண்ணீரை திறப்பதற்கு முன் கொங்கு மண்டல விவசாயிகளை சந்திப்பதில் மகிழ்ச்சி என தெரிவித்தார். விவசாயிகள்தான் நம் வாழ்வின் ஆதாரம் என்றும் கடந்த 4 ஆண்டுகளில் உணவு உற்பத்தி 4 லட்சம் டன்னை எட்டியுள்ளது என்றும் கூறினார். இதையடுத்து 1,80,000 இலவச மின் இணைப்புகள், 62,000 கோடி பயிர்க்கடன் உள்ளிட்ட பல திட்டங்களை வெளியிட்டார். மஞ்சள் ஆராய்ச்சி மையம், பவானி ஆற்றில் 518 கோடி ரூபாய் மதிப்பில் தடுப்பணை புனரமைப்பு ஆகியவை நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் உணவு தானிய உற்பத்தியில் 458 லட்சம் மெட்ரிக் டன் எட்டியிருக்கிறோம். 2020-21 ஆண்டில் ஹெக்டருக்கு 2,235 கிலோவா இருந்த உணவு தானிய பயிர்கள் உற்பத்தி திறன் 2024-25 ஆண்டில் 2,871 கிலோவா அதிகரிச்சிருக்கு. இந்த ஈரோடு மாவட்ட வேளாண் பெருங்குடி மக்களோட நன்மைக்காக சில முக்கியமான திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் சொல்லணும்னா, ஈரோட்டில் மஞ்சள் ஆராய்ச்சி மையம் 2020-21 ஆண்டை விட 25,000 ஏக்கர் கூடுதலாக 2024-25 ஆண்டில் தோட்டக்கலை பயிர்களில் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த மேற்கு மண்டல மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டமும் தொடங்கி வைக்கப்பட்டு ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 1045 ஏரிகள் மற்றும் குளங்கள் வளம் பெற்றிருக்கு. இதனைத் தொடர்ந்து பவானியில் ரோடு ஷோ சென்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சாலையின் இருபுறமும் நின்று மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மக்களிடம் கை கொடுத்தபடி நடந்து சென்ற முதலமைச்சர் அவர்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டார். அப்போது சிறுவர்களுக்கு சாக்லேட் வழங்கி முதலமைச்சர் மகிழ்ச்சி அடைந்தார். தோளில் துண்டுடன் போலியாக விவசாயி வேடம் போட்டு மக்களை ஏமாற்றுபவர்கள் தாங்கள் கிடையாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரோடு, சேலம் மாவட்டங்களுக்கு 2 நாள் பயணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் சென்றார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சென்ற முதலமைச்சர் அப்பகுதியில் உழவர் நலத்துறை சார்பில் நடைபெறும் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து 15 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் 16 முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்ததுடன் 159 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக மேற்கொள்ளப்படும் 11 திட்ட பணிகளுக்கு அடிக்கலும் நாட்டினார். 25 கோடியே 41 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 4,524 பயனாளிகளுக்கும் முதலமைச்சர் வழங்கினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக ஆட்சியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடக்கம், தடுப்பணைகள் கட்டியது, சிறுதானிய இயக்கம் போன்ற பல்வேறு உழவர் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதால் வேளாண்மை பெருகியுள்ளது என்று கூறினார். காவிரி டெல்டா பாசனத்துக்கு மேட்டூர் அணை திறக்கப்பட உள்ளதாக கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின், விவசாயிகளுக்கு கூட்டுறவுத்துறை மூலம் 62,352 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது என்றும், இலவச மின்சாரத்துக்கு 26,232 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். தோளில் துண்டுடன் விவசாயி வேடம் போட்டு மக்களை ஏமாற்றுபவர்கள் தாங்கள் கிடையாது என்று கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின், விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக நிற்பவர்கள் என்று குறிப்பிட்டார். மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற திட்டத்தை கடந்த ஆண்டு செயல்படுத்தணும். தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் விளைவிக்கிறத ஊக்கப்படுத்த அதற்காக இந்த திட்டத்தில் 20 லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு வேஷம் போடுகிற போலி விவசாயிகள் நாங்கள் கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா
முதல் அலா துணை நிற்கிறவங்க நாங்க. கடந்த 4 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு 1630 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கி இருக்கிறோம்.